டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுருவி புருதி குன்மம் குடல்வலி ஏடை காசம் நிமுறனாது இருத்தும் வெட்டை நீர்பிற மேகமெல்லாம் எமை அடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க. நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்குறீங்க. குன்று எரிந்தவன் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த தலைவலி ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. வயிறு பிரச்சனைனா தலைவலி வருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் நம்மனாங்க வருஷத்துக்கு 2 நாள் பேதி மாத்திரை சாப்பிடுவாங்க. வருஷத்துக்கு 2 நாள் பேதி மாத்திரை போட்டு நாட்டு மருந்துகளில் ஒரு பேதி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உடம்பு சரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உடம்பு நோய் எந்த நோயுமே வராது. இப்போ அதனால் உறுதியான முடிவு எடுக்க முடியும். இப்போ நம்ம உறுதியான முடிவு எடுக்க தெரியல, மூளை சரியாக வேலை செய்ய முடியாமல் திணறது சுற்றுப்புறத்தில் பார்த்து. அதெல்லாம் டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுருவி புருதி குன்மம் குடல்வலி ஏழை காசம். இந்த தலைவலிக்கு இந்த வயிற்றுக்கும் கொண்டு வரா பாருங்கள். 2வது மூளை வயிறு தான், மணிப்பூரக சக்கரம் தான் 2வது மூளை. அதில் மணிப்பூரக சக்கரத்தை நல்லா வச்சுக்கணுன்னா அதுக்கு தகுந்தா போல் உணவு, சீரகம் அந்த மாதிரி உணவு, மூலிகைகள் நிறைய சாப்பிடணும். சுக்கு, இஞ்சி அந்த மாதிரி நிறைய சாப்பிடணும். கடுக்காய் அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அது கூடவே வயிற்றை கொஞ்சம் சரி பண்ணினே இருந்து அப்போ நீங்கள் மூளையை சரி பண்ண சுலபம். இதுதான் நமக்கு தெரியல. டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுருவி புருதி குன்மம் குடல்வலி ஏடை காசம் நிமிருணாது இருத்தும் வெட்டை நீர்பிற மேகமெல்லாம் எமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க. இப்போ குன்று எரிந்தவன் நம்ம வர்றது இதுதானே. சுப்பிரமணிய வியாசத்தில் முருகனை எப்படி பாம்பன் சாமி கொண்டு வரார்? குன்று எறிந்தவன் கைவேல் காக்க. குன்று எறிந்தவன் யார்? ஏன் அந்த பேர் அவருக்கு வந்துச்சு? அவர் சுப்பிரமணிய பெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு குன்று எறிந்தவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது சுப்பிரமணிய வியாசத்தில் 25வது விடைக்கு பதில் கொடுக்குறாரு. கிரௌஞ்சன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சூரபத்மனுக்கு வேண்டியவன். அவன் என்ன பண்ணிடுறான், நிறைய மாய வித்தைகள் பண்ணுவான். அவனால் பண்ண முடியாத மாய வித்தைகளே இல்லை, எல்லா மேஜிக்கும் பண்ணி காட்டுவான். அந்த காலத்தில் எல்லாமே சாமான்யமாக ஒருத்தரும் பெரிய ஆட்கள் தான். ஆனாலும் அந்த காலத்துலேயும் இவன் நிறைய மாயங்களை பண்ணியிருக்கான். அப்போ அகத்தியர்கிட்ட இதே போல் அவன் மாய வேலையை காமிச்சான். அகத்தியர் அவனை சபிச்சிட்டார், நீ மலையாக போயிடுன்னு. மலையாக போய் வளர்ந்துக்கினே போ, மலையாக அகங்காரம் பிடிச்சவன், நீ மலையில் எவனாலும் உயரமாக இருந்துடா அப்படின்ட்டார். மலையாகிட்டார். அவன் மலையாகிட்டான், உறுதியான மலையாகிட்டான். அகங்காரம் அப்பவுமே மண்ணுக்கே எப்பவுமே அகங்காரம் தான் இருக்கும். அதனால தான் அகங்காரத்தை எடுக்கணுன்றது தான் அதனுடைய மண்ணை குறைக்கணும்னு சொல்கிற ரகசியமே அது தான். அந்த அகங்காரத்தை எப்படி குறைக்கலான்னா ஞானத்தினால தான் குறைக்க முடியும்.